Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் 8th டேர்ம் 2ல் ஃபர்ஸ்ட் லெசன் ஹீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற 1 வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸ் டீட்டெயில் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இதில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்திங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், when an ebonite rod is rubbed with fur, the charge acquired by fur is dash. So the answer is positive. ஸோ நம்ம வந்து ஒரு எபோனைட் ராட் வந்து ஃபரோட ரப் பண்ணும்போது அங்கே நமக்கு என்ன சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். The electrification of two different bodies on rubbing is because of the transfer of dash. ஸோ நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடி நம்ம வந்து ரப் பண்ணும்போது, அதாவது உரசும்போது நமக்கு அங்கே என்ன எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு பற்றி கேட்குறாங்க. ஸோ அங்கே என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நியூட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இல்லை ப்ரோட்டான்ஸா, இல்லை ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸா, எலக்ட்ரான்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் எலக்ட்ரான். Which of the following a simple circuit must have? So இந்த சிம்பிள் சர்க்கியூட்டில் என்னென்னலாம் இருக்கணும், ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக இருந்தால் அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஆன்சர் இஸ் பேட்ரி, ஒயர், ஸ்விட்ச். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருந்தாலே ஒரு சாதாரண சிம்பிள் சர்க்கியூட்டை நம்மளால் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் கொஷின், an electroscope has been charged by induction with the help of charged glass rod. The charge on the electroscope is dash. The answer is positive. ஸோ எலக்ட்ரோஸ்கோப்பில் வந்துட்டு எந்த விதமான சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம கிளாஸ் ராட் யூஸ் பண்ணி அதை வந்து இண்டக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஷின். ஸோ த ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். ஃபிஃப்த் ஒன், ஃபியூஸ் இஸ் டேஷ், எ ப்ரொடக்டிவ் டிவைஸ் ஃபார் பிரேக்கிங் அ எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ நம்ம இப்போ வீட்டிலலாம் எதுக்காக ஃபியூஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகாமல் அதை ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த ஃபியூஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ரோமன் பார்த்திங்கன்னா fill in the blanks. ஸோ டேஷ் டேக்ஸ் பிளேஸ் பை ரப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர். ஸோ நம்ம 2 ஆப்ஜெக்ட் ரப் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் ஆல்ரெடி நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் இதில் பார்த்தாச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். த பாடி விச் ஹேஸ் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பிகம்ஸ் டேஷ் பாசிட்டிவ். ஸோ ஒரு பாடி வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அதை கெயின் பண்ணிச்சுன்னா இட் வில் பி நெகட்டிவ். ஸோ தேர்ட் ஒன், டேஷ் இஸ் a டிவைஸ் that protects building from lightning strike. ஸோ ஒரு டிவைஸ் வந்து நம்ம இந்த இடி மின்னல்லேருந்து வந்து காப்பாற்றுருக்கு. ஸோ அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்லேருந்து காப்பாற்றுருக்கு என்ன டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் லைட்னிங் அரஸ்டர். ஸோ ஃபோர்த் கொஷின், டேஷ் ஹேஸ் த thin metallic filament that melts and breaks the connection when the circuit is overheated. ஸோ இப்போ வந்து ஒரு மெட்டாலிக் ஃபிலமெண்ட் ஒன்று இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட்டில் மெட்டாலிக் ஃபிலமெண்ட் வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி பிரேக் ஆகும் எப்போனா ஒரு சர்க்கியூட் இருந்தால் ஓவர் ஹீட் ஆகும்போது. ஸோ அதோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் எலக்ட்ரிக் ஃபியூஸ். த ஃபிஃப்த் கொஸ்டின், 3 bulbs are connected end to end from the battery. This connection is called dash. ஸோ ஒரு பல்ப் பார்த்திங்கன்னா ஒரு எண்டோட இன்னொரு எண்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம என்ன சர்க்கியூட்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரிஸ் சர்க்கியூட். ஸோ த ஆன்சர் வில் பி சீரிஸ் சர்க்கியூட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் தி ஸ்டேட்மெண்ட். The charge acquired by ebonite rod rubbed with a piece of filament is negative. True. Second question, a charged body induces an opposite charge on an uncharged body when they are brought near. True. Electroscope is a device used to charge a body by induction. The answer is true.
Water can conduct electricity? True. In a parallel circuit, current remains the same in all components. The answer is false. ஸோ ஒரு parallel circuitல கரண்ட் எல்லா காம்பனன்ட்ஸ்லையுமே கரண்ட் வந்து சேமாக இருக்கும்னு சொல்லி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் இன் அ parallel circuit voltage remains the same in all the components. ஸோ ஒரு parallel circuitல கரண்ட் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக இருக்காது, பட் வோல்டேஜ் வந்து எல்லா பக்கமுமே சேமாக இருக்கும். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், two similar charges. Answer is repel each other. Second one, two dissimilar charges. Answer is attract each other. Third one, when glass rod is rubbed with silk, the answer is acquires a positive charge. The fourth question, when ebonite rod is rubbed with fur, acquires a negative charge. Fifth question, fuse. The answer is prevents a circuit from overheating. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when a glass rod is rubbed with a silk cloth, both get charged. ஸோ நம்ம ஒரு கிளாஸ் ராட் வந்து சில்க் கிளாத்தோட ரப் பண்ணும்போது ரெண்டுமே சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். When a glass rod is rubbed with a silk cloth, the free electrons in the glass rod are transferred to silk cloth. It is because the free electrons in the glass rod are less tightly bound as compared to that in silk cloth. Since the glass rod loses electrons, it has a deficiency of electrons and hence acquire positive charge. But the silk cloth has excess of electrons, so it becomes negatively charged. Second question, when a comb is rubbed with dry hair, it attracts some small bits of paper. இதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் 13 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சீப்பில் ட்ரை ஹேரில் கோம் பண்ணிவிட்டு ரப் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி பிட்டில் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா, ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒட்டுமா ஒட்டாதா, இல்லை அதுக்கு என்ன ரீசன் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேஜ் நம்பர் 13 பார்க்க போகிறோம். Comb rubbed with hair gains electron from the hair and becomes negatively charged. These electrons are accumulated on the surface of the comb. When a piece of paper is teared into bits, positive and negative charges are present at the edges of the bits. Negative charges in the comb attract positive charges in the bits. So the paper bits are moving towards the comb. So third question, when you touch the metal disc of an electroscope with a charged glass rod, the metal leaves gets diverged. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16 கொடுத்துருக்காங்க. When the brass disc of the electroscope is touched by a charged object, electric charge gets transferred to the gold leaf through the rod. This results in the gold leaf moving away from each other. This happens because both the leaves have a similar charges. So fourth question பார்த்தீங்கன்னா, in an electroscope, the connecting rod and the leaves are all metals. எலக்ட்ரோஸ்கோப்பில் இருக்கிற கனெக்டிங் ராட் அண்ட் லீவ்ஸ் எல்லாமே மெட்டல்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் பார்க்கலாம். In an electroscope, the connecting rod and the leaves are all metals, so the electrons becomes free to move. So next பார்த்தீங்கன்னா fifth question, one should not use an umbrella while crossing an open field during the thunderstorm. ஸோ அம்பர்லா வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு தண்டர் ஸ்டார்ம், அதாவது நமக்கு இடி விழும்போது ஓப்பன் ஃபீல்டில் நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போகக்கூடாது, அம்பர்லா யூஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, வை த ரீசன்? ஸோ கேரிங் அன் அம்பர்லா இஸ் நாட் அட்வைசபிள் டியூரிங் தண்டர் ஸ்டார்ம் as the rod of umbrella and supporting wires are made up of metals. This during thunderstorm the conducting objects should be avoided. So next Roman பார்த்தீங்கன்னா 6th Roman,
choose the correct answer from the following directions. ஸோ நம்ம ஆல்ரெடி ஹீட் லெசன்லேயே பார்த்துருப்போம் இதை நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இஃப் போத் அசர்ஷன் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். If both assertion and reason are true, the reason is not the correct explanation of the assertion. If the assertion is true but the reason is false. If the assertion is false but the reason is true. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு எது நம்ம சூஸாக பெட்டரான ஆப்ஷனை சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அசர்ஷன், பீப்புள் ஸ்ட்ரக் பை லைட்னிங் ரிசீவ் அ சிவியர் எலக்ட்ரிக்கல் ஷாக். Reason, lightning carries very high voltage. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா A. If both assertion and reason are true and the reason is the correct explanation of assertion. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா assertion, it's a safer to stand under a tall tree during lightning. Reason, it will make you the target for the lightning. D. The option, if the assertion is false but the reason is true. ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் அண்ட் ரீசன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான ஃபுல் 2 மார்க்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.